ஏன் அவ்வளோ அவசரமா என்ன கூப்பிட்ட? மச்சான், உன் அங்கிள் கிட்ட நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுடான்னு சொல்லியிருந்தேனே, என்னடா ஆச்சு? பேசுனியா? என்ன சொன்னாரு? எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் தரேன்னு சொன்னாரா? சாரிடா, இல்ல, அவர்கிட்ட இப்போதைக்கு கைவசம் எந்த ப்ராஜெக்டும் இல்லையா. அப்படியா? ஓ, நான் ஆக்சுவலி உன்னை தாண்டா நம்பியிருந்தேன். கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். சாரிடா மச்சான், நானும் ட்ரை பண்ணேன். பட் இப்போதைக்கு எதுவும் இல்லையா. நீ வேற இடத்துல எங்கேயும் ட்ரை பண்ணலையா? இல்லடா, எனக்கும் எதுவும் சரியா கிடைக்கல. எல்லாமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. இப்போதைக்கு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இல்லையேடா. அது ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்களே, கையிலேயே வச்சுக்கின்னு நீ ஊரெல்லாம் தேடுறன்னு. அந்த மாதிரி ஆயிப்போச்சுடா. உங்க அண்ணன் கிட்ட கேட்டா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரடா. நீ ஏன் இவ்வளோ ஈகோ பாக்குற? பேசாம உன் அண்ணன் கிட்ட போய் உன் பிரச்சனையெல்லாம் சொல்லு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் சால்வ் பண்ணிடுவாரு. பண்ணவாரு தான். எனக்கு தான் அவர் முன்னாடி போய் நிக்க தகுதியே இல்லை. அவர்கிட்ட போய் நான் என்னென்ன செய்யட்டும், இல்லை என்னன்னு சொல்லட்டும்? உங்க காசு கொடுங்க, இல்லை எனக்கு என்னோட ஷேரை கொடுங்கன்னா கேட்க முடியும்? நான் பண்ண வேலைக்கு இவங்கெல்லாம் என்ன சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்குவே? அவங்களே அதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏன், கிருத்திகாவே அதை மறந்து உன்னை ஏத்துக்கிட்டா. உன் குடும்பத்தால ஏத்துக்க மாட்டாங்க உன்னை. இல்லடா, அந்த விஷயம் நடந்ததுல இருந்து என் குடும்பத்துல நான் முன்ன மாதிரி யார்கிட்டயும் இல்லை. என்ன இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றேன். என்னால முடியலடா. என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அந்த நம்பிக்கை எல்லாம் உடைச்சிட்டேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கன்னு நான் கேட்கட்டும்? என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒழுங்கான புள்ளியா இல்லை. என் அண்ணனுக்கு நான் டிசிப்ளினான தம்பியா இல்லை. எப்படிடா? எனக்கு மனசு உறுத்துது. டேய் ராக்கி, நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒரு காலத்துல உன்னை நினைச்சு நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். ஆனா இப்போ நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ பண்ண தப்பு தப்புன்னு இப்போ உணர்ந்து இவ்வளோலாம் நீ நினைக்கிறியே, கிரேட் மச்சான். ஆனா இப்படி நினைக்கிறத இனி விட்டுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. சும்மா அவங்க கிட்ட இவங்க கிட்ட கடன் வாங்கி ப்ராஜெக்டை வாங்கி வேண்டாம். உன் அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேளு, அவர் எல்லாத்தையும் செய்வாரு. இல்ல உனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னா உனக்காக நான் பேசுறேன்டா. இல்ல, வேணாம் மச்சான், பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 3 இடத்துல ட்ரை பண்றேன். முடியலனா அப்புறமா யோசிக்கிறேன். மச்சான், இவ்வளவு பிடிவாதம் உடம்புக்கு நல்லதில்ல. அதை விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் விஷயம்லாம் எப்படி போகுது? என்னோட லவ் நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன்டா. ஓ, அப்படியா? பரவாயில்லையே. என்ன சொன்னா அந்த பொண்ணு? என்ன, அதே பழைய பாட்டை தான் பாடிட்டு இருக்கா. ஆனா இந்த முறை நான் என் வீட்டுல பேசலான்னு இருக்கேன். அப்பா அம்மா கிட்டயா? ம், அப்பா அம்மா கிட்ட பேசி ம், நாங்களே போய் பொண்ணு கேட்கலான்னு. கங்க்ராட்ஸ்டா மச்சான், சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுமா? என் ஃப்ரெண்ட் நீயும் சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமா உன் முடிவை சொல்லு. உன் அண்ணன் கிட்ட பேச நான் ரெடியா இருக்கேன். ம், சரிடா. பெரியம்மா, என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ரெஸ்ட்டே எடுக்கலை. அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா யார்கிட்டயாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் படுக்காமல் இப்படி இருந்தீங்கன்னா மறுபடியும் உடம்பு கெட போகுது. அட, எனக்கு ஒன்றும் ஆகாது அருணா, நான் நல்லா இருக்கேன். படுத்துட்டு இருந்தால் தான் சோம்பேறித்தனமாக இருக்குது. இப்படியே நடந்துட்டு எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னமோ, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொன்னேன் நான். மற்றபடி வேறு எந்த அர்த்தத்துலேயும் சொல்லலை பெரியம்மா. எனக்கு தெரியாதாடி. சரி, அது இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசலாம் தானே? அவனும் அங்கேயே இருக்கான், நீயும் அவனை கண்டுக்காமல் இருக்க. இப்படி இருந்தால் எப்படி? இன்னும் 2 3 மாசத்துல உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது. நீங்கள் இப்படி பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்கா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பெரியம்மா? நான் போனால் அவர் என்னை மதிக்கவே மாட்டார், ரொம்ப கேவலமாக பேசுவார். அதான்
போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்படின்னா நான் வரேன் கூட. இந்த பெரியம்மா எதுக்கு இருக்கிறது? இத்தனை நாள் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனை பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இனி பிரச்சனை பண்ண இடத்தெல்லாம் சரி பண்ணுறேன் வந்து. நிஜமாவே இது பெரியம்மா தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. சந்தேகம்லாம் படாத, உன்னோட பெரியம்மா தான். நீயே சொல்லு என்னைக்கு போகலான்னு. உன் புருஷன் கூட பேசுறதுக்கு நான் வரேன். 2 பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் உங்களால் முடியாது பெரியம்மா. அந்த மனுஷன் கூட வாழவே முடியாது. வேலைக்கு போவார் வருவார், ஆனால் பணத்தை மட்டும் என் கையில் தரமாட்டார். என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். அதை சொன்னால் அவரை நம்பவே மாட்டேன்றாரு. 2 பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது பெரியம்மா. நீ என்ன அருணா, உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்கள் 2 பேர் இப்படி இருந்தீங்கன்னா இந்த கிருத்திகா என்ன நினைக்குவா? அவளுக்கு தானே அசிங்கம். எனக்கு புரியுது பெரியம்மா. நான் இப்போ எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ தயாராக இருக்கேன். ஆனால் என் புருஷன் அவர் அவர் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவர் என்னை நம்பவே மாட்டார். அதான் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல, ஒரு முறை போய் பேசி பார்க்கலாம். அவன் ஒத்து வரலன்னா உன்னை நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். நீ இங்கே இருந்துக்கோ. ஆனால் எதுவுமே ட்ரை பண்ணாமல் முடியாதுன்னா எப்படி? ட்ரை பண்ணாதானே? சரிங்க பெரியம்மா, நீங்கள் சொல்கிறதுக்காக உங்கள் கூட வரேன் நான். சரி சொல்லு, என்னைக்கு போகலாம்? இன்னைக்கு போகலாமா? இன்னைக்கே வா. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றது அது நல்ல காரியம். அதை வந்து தள்ளி போட வேண்டாம். சாயங்காலமாக ரெடி ஆயிரு, நம்ம 2 பேரும் போகலாம். சரிங்க பெரியம்மா. அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ பரவாயில்லையா? மன்னிச்சிடுங்கம்மா, என்னால் உடனே வந்து பார்க்க முடியல. வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டு இருந்தேன். வாங்க. சரி பெரியம்மா, நான் உள்ளே போகிறேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஓ, ஊரில் இல்லையா? அதான் நீ ஸ்ரீயை கூட பார்க்க வரலையா? ஆமாங்கம்மா, என்னை ரொம்ப தேடி இருக்குவா. என்னால தான் அவ கூட இருக்க முடியல. இந்த நேரம்னு பார்த்து என்னதான் போக சொன்னாங்க. அதனால தான் ஊருக்கு போயிருந்தேன். என்ன பண்ணுறது, வேலை இல்லையா? போய் தான் ஆகணும். உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையாம்மா? எனக்கு இப்போ பரவாயில்லப்பா. அதான் என் பையன், என் மருமக, பேரன் பேத்தி இத்தனை பேர் இருக்காங்களே என்னை பார்க்க. இந்த கேள்விக்கு என்ன வந்துட போகுது? அதுலேயும் உன் பொண்ணு தான்ப்பா இந்த கேள்வியோட உயிரை மறுபடியும் காப்பாற்றி கொடுத்துருக்கா. அவளுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை தீர்க்க முடியாது. ஐயோ, என்னங்கம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? அவ நீங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமாம் பாஸ்கர், பெருசுதான். அவளை நான் ஒரு மனுஷிய கூட இந்த வீட்டில் மதிக்கல. ஆனால் அவள் என் உயிரை பெருசாக மதிச்சு இதை காப்பாற்றி கொடுத்துருக்கா. நிஜமா உன் பொண்ணு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. அம்மா இல்லைனாலும் அவளை நல்லா வளர்த்துருக்க. எப்பவுமே நான் அவளை திட்டிகிட்டே இருப்பேன். நீ வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தன்னு கேவலமாக பேசுவேன். ஆனால் அவள் இந்த கேவலமாக பேசின இந்த கேள்வியோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கா. நான் திட்டினது எதுவுமே மனசில் வச்சுக்கல. என் சொந்த பேத்தியாக இருந்தாலும் செய்வாளா என்னவோ தெரியல. ஐயோ, முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? எல்லாமே நல்லதுக்கு தான். விடுங்கம்மா, பேசப்படாதீங்க. மறுபடியும் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. இப்பதான் தெரியுது அவளுக்கு அவ்வளோ நல்ல மனசு எங்கேருந்து வந்திருக்குன்னு. நீ வளர்த்துருக்கல்ல. இதுல என்ன பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. சரி சரி, நீ சந்தோஷமா உன் பொண்ணு பார்க்க வந்திருக்குவ, போய் பார்ப்போம். நான் பேசி உன்னை வருத்தப்பட வச்சுன்னு இருக்கேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. சரி, நான் ஸ்ரீயை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போ. இவனை அருணை கட்டிந்தா எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அவள் இவனை தான் ஆசைப்பட்டா. நான் தான் நல்ல பையன், ஆனால் பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லைன்னு இவனை வேணான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அவளுக்கு பணமும் இல்லை, நல்ல புருஷனும் கிடைக்கல. கடவுளை யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சா நம்ம என்ன செய்யறதுக்காவது? கூப்பிடாத, அண்ணன்னே கூப்பிடு. காலேஜில் மட்டும் சார்னு கூப்பிட்டா போதும். ஓகே சார். என்னடி ஏன் இப்பெல்லாம் காலேஜ்க்கு வரதே இல்லை சரியா? எப்போ நிறைய ஆப்சண்ட் ஆகுற. என்னடி செய்ய? ஏதோ இப்போ போனானே, இவங்கிட்ட சண்டை போடவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் எங்கேருந்து நான் காலேஜ்க்கு வரேன்? எனக்கு காலேஜ்க்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது வர வர. ஏய், அவர் சார்டி, அவரை போய் அவன் இவன்னு. அவன் உனக்கு தான் சார், எனக்கு புருஷன், மறந்துட்டியா? அதுவும் சரிதான். அப்புறம் சொல்லு, காலேஜெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? இந்த புது கிளாஸஸ் எல்லாம் நல்லா இருக்கா?
இவன் எந்த கிளாஸ் எடுக்கிறான்? இங்கே பாருடி, என் முன்னாடி அவன் இவன் நாதடி. நானும் பழக்க தோஷத்தில் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன்னை பார்க்கவே முடியலையே, அதான் ஏன் வரலன்னு கேட்டுன்னு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம், வந்த உடனே கேட்கணும்னு நினச்சேன். இதே என்ன புதுசா சுடி போட்டிருக்க? எப்போ பாரு நீ தாவணி தானே கட்டுவேன். ஹலோ மேடம், நீங்களும் தாவணி தான் கட்டிட்டு இருந்தீங்க, சடன்னு சுடிதாருக்கு மாறலையா? அதே மாதிரி தான். ஓ அப்படியா, சரி சரி, உனக்கு நல்லா தாண்டி இருக்குது. தேங்க்ஸ். அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ம், எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறமா முக்கியமாக நான் உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னா, ஓஹோ, அப்போ என்னை பார்க்க வந்ததுக்கு இதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதால தான் வந்திருக்கேன், இல்லைனா என்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன், அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லடி, நீ வேற என்ன டென்ஷன் ஆக்காத. எனக்கு இருக்கிற டென்ஷனை குறைக்கலாம் நீங்கள் வந்தா. நீ பாரு. சரி சொல்லுடி, அப்படி யார் உன்னை டென்ஷன் பண்ணாங்க? அந்த ராக்கியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கானேடி. யாரு? கவினா? ம், அவனே தான். அவனுக்கு என்ன? அவன் கொஞ்ச நாளாக என் பின்னாடியே சுற்றி என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு உனக்கு அன்னைக்கே சொன்னான் தானே? ஆமாடி, அன்னைக்கு சொன்னேன். அவன் இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை தானே? அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல எனக்கும் ஆசை தான், ஆனால் அப்படி இல்லை. என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுறான். என்கிட்ட நேராகவே கேட்குறான்டி. இது நாள் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பெரிய டயலாக் டி. பாரு, நம்ம கனிக்கு கூட லவ் வந்துருச்சு போல. எனக்கு ஒன்றும் லவ் வரல. அப்புறம் நீ என்ன சொன்ன அதுக்கு? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னுட்ட. ஏண்டி, அவன் நல்ல பையன்தான். ஐயோ, உனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. ராக்கியோட ஃப்ரெண்டு தானே, அவனும் அதே மாதிரி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? முடிஞ்சு போன கதையை பற்றி எதுக்குடி இப்போ பேசுகிற? இந்த கதையை விடு. என் கதையை எடுத்தா அதில் உன் கதையும் ஜாயின் ஆகும். சரி, என்ன தான் சொன்னேன்? எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் சைலண்ட்டு போயிட்டானா? அவன் எங்கே போவான்? அவங்க வீட்டில் பேசி எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லியிருக்கான். முதலையே என் அம்மா பற்றி உனக்கு நல்லா தெரியும். இதில் இவங்க வேறு ஜாதி, வேறு காஸ்ட். நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அவங்க வேறு காஸ்ட்ன்றது, வேறு ரிலீஜியன்ன்றது தானே உனக்கு பிரச்சனை. மற்றபடி உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? பொய் சொல்லாதடி. பிடிச்சி என்ன யூஸ்? அதான் நாங்கள் ஒன்று சேர முடியாதுன்னு எனக்கே நல்லா தெரியுமே. சரி, அவங்க வீட்டில் ஓகே சொல்லி உங்கள் வீட்டில் ஓகே சொல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. என் அம்மாலாம் ஓகே சொல்லவே மாட்டாங்கடி. என் அம்மா பற்றி தெரியும் தானே, அதுலேயும் என் அண்ணன். ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்குது. சரி விடு, நீயே இதை நினச்சி கவலைப்படுற. நீ சொல்லி ஒன்றும் அவன் வரல, நீ லவ் பண்ணுறன்னு சொல்லலை. அவனை தானே பொண்ணு கேட்குற மாதிரி வரன்னு சொல்லியிருக்கான். வரட்டும், என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீ ஈஸியாக சொல்லிடுவ. உனக்கு தெரியாமல் அவன் எப்படி வருவான்னு அம்மா என்ன தான் திட்டம். அதாண்டி, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரே பதட்டமாக இருக்குது. அவனை ரோட்டில் பார்த்தா கூட கை காலெல்லாம் நடுங்குது தெரியுமா? ஸ்டார்டிங்கில் அப்படி தாண்டி இருக்கும், போக போக உனக்கே பழகிடும். அடி லூஸு, நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணல. சரிதான், தெரியுது, நல்லாவே தெரியுது. நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. அடி போடி, நீ பட்டுன்னு இருக்கிற கஷ்டம் பத்தாதா? இல்லை நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரி கஷ்டப்படணுமா? உன்னை யார் கஷ்டப்பட சொன்னது? அவன் நல்லவன் தான், அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாம், எல்லாம் ஒன்றா இருந்து உங்களாலேயே ஒன்றும் சேர முடியல, இதில் எந்த கேட்கவும் வேணுமா? சரி, அதை விடு. சார் எப்படி உன்கிட்ட ஓகேவா? அவனா இப்போ தானே சொன்னேன், ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்னு. என்னடி, கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் இப்படி எலியும் பூனியமாகவே இருக்கீங்க? என்ன செய்ய,
அவனை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி சண்டை போடுறீங்களே, உங்கள் மாமனார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அவரை முன்னாடி போட்டால் தானே, அவர் முன்னாடி நல்ல பசங்க மாதிரி நடந்துப்போம். ரூம் உள்ள சண்டை போட்டுப்போம். ரூம் உள்ள சண்டையா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, சண்டை தான். சரி சரி, நம்பிட்டேன். கிளம்புறேன், அம்மா தேடும். சரிடி, பார்த்துப்போ. நாளைக்கு நாங்கள் ஏதாவது சண்டை போடாமல் என் மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா காலேஜ் வருவேன். இருந்தாலும் ஓவர் தான். என்னதான் உன் புருஷன் காலேஜ் ப்ரொஃபஸர்னாலும் இப்படியா? ஏதோ அந்த ப்ரொஃபஸரை கட்டிக்கிறதுக்கு இது ஒரு சந்தோஷமாவது எனக்கு கிடைக்குதே. போடி. கடவுளே, என் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். எனக்கு தெரிஞ்சு அந்த கவின் நல்ல பையன்தான். அவனும் ராக்கி மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் என்ன, கிறிஸ்டியனாக போயிட்டாங்க. அத்தை என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த கனியோட அண்ணன் சிவா கிட்ட பேசி இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லணும். டைம் கிடைச்சா போய் பேசிட்டு வரலாம். கிருத்திகா, இங்கே தான் இருக்கியா? என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? இல்லை உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் இன்னைக்கு உங்கள் அப்பாவை போய் பார்த்துன்னு வரலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? இதில் என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குமா? உங்கள் வாழ்க்கை, உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடியே செய்யுங்க. என்ன கிருத்திகா இப்படி பேசுகிற? நானும் அப்பாவும் ஒன்று சேர்ந்தா நீ என்ன நினைப்ப? ஒன்று சேர்ந்தா உனக்கு ஓகேவா? இதெல்லாம் என்கிட்ட எதுக்குமா கேட்குறீங்க? அதான் உங்கள் விருப்பம்னு சொல்கிறான்ல. ஒன்று சேர்ந்து வாழ போகிறது நீங்கள் 2 பேர். அதை பற்றி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்கிட்ட கேட்டா? என்னம்மா யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிற? இதில் நீயும் இருக்க தானே? நம்ம குடும்பத்தை பற்றி தானே நான் பேசிகிட்ருக்கேன். நம்ம குடும்பமா? அம்மா, இன்னொரு முறை நம்ம குடும்பம்னு மட்டும் சொல்லாத. நான் மாதமாகி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் என்ன குழந்தையே பிறக்க போகுது. ஒரு நாள் ஆச்சும் அவர் என்னையும் இல்லை உன்னையும் வந்து பார்த்தாரா? நீ போய் இருக்கிறதா இருந்தால் இருந்துக்கோ. நான் டெலிவரி ஆகிட்ட கூட அந்த பக்கம் வரமாட்டேன். எனக்கு பிடிக்கல. நான் டெலிவரி பண்ணி நீ இங்கே தான் இருப்பேன். கிருத்திகா, அப்படியெல்லாம் சொல்லாதடி. டெலிவரி ஆனால் முறைப்படி அம்மா வீட்டுக்கு தான் வரணும். நீ இங்கே என்ன பண்ண போகிற? அங்கே வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஆமாம், முறைப்படி. என்னத்த பெரிய முறை? எனக்கு என்ன எல்லாமே முறைப்படி நடந்திருக்கா? இது ஒன்று மட்டும் முறைப்படி பண்ணுறதுக்கு? இங்கேயே எல்லாரும் என்னை தங்க தட்டில் வச்சு தாங்குறாங்க. என் புருஷனை விட்டு நான் வரமாட்டேன். அவர் என்னை நல்லா பார்த்துப்பாரு. நீ வேணா போ. டெலிவரி ஆகிட்டப்புறம் இங்கே வந்து இரு, என்னை பார்த்துக்கோ. ஆனால் அங்கே மட்டும் நான் வரமாட்டேன். என்ன கிருத்திகா, இப்போ கூட நானும் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு போகலை. பெரியம்மா தான் அவன் அப்படியே இருக்கான், நீ இங்கே இருந்தால் எப்படி? உன்னால் கிருத்திகாவோட வாழ்க்கை பாதிக்கும். போய் அவன் கூட பேசி சமாதானமாக இருன்னு சொல்லியிருக்காங்க. பெரியம்மாவும் என் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ போய் இருக்கிறதா இருந்தால் இருமா, நான் உன்னை எதுவுமே சொல்ல. எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்னை மட்டும் அங்கே கூப்பிட்றாது. அவர் முகத்தை பார்க்கவே கோவமாக வருது, எரிச்சலாக இருக்குது. இப்படி கூட ஒரு அப்பா இருப்பாங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. பெத்த பொண்ணுன்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. இவருக்கெல்லாம் எதுக்கு தான் கல்யாணம் புள்ள குட்டின்னு தெரியல. அவர் சொல்லி குத்தம் இல்லை. நீயும் அதே மாதிரி தான் இருக்க. இத்தனை வருஷம் இருந்த மாதிரி இல்லாமல் இனியாவது 2 பேரும் மாறுங்க. சரிம்மா கிருத்தி, இனி நீ சொல்கிற போலவே நடந்துக்கிறேன். ஆனால் டெலிவரி ஆகிட்டப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டுக்கு வா. உன் குழந்த அந்த வீட்டில் வந்து இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? இப்போ நீ போயிட்டு வா. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. நானும் பெரியம்மாவும் போயிட்டு வந்துடுறோம். அப்பா அம்மா சரியில்லைன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னை பார்த்தா தெரியும். அந்த பக்கம் அப்பாவோட பாசமும் இல்லை, இந்த பக்கம் அம்மாவோட அரவணைப்பும் இல்லை. ஏனோ தானோன்னு வளர்ந்தாச்சு. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. எதுக்கு இவங்களுக்கு பசங்க? பேருக்கும் பெருமைக்கும் பிள்ளைய பெற்றுக்கிறது,
அப்புறமா அந்த பசங்களோட வாழ்க்கை நாசமாக போக இவங்களே காரணமாக இருக்காங்க. எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து எது எப்படியோ, ஆனால் இந்த விஷயத்தில் நான் நல்ல புத்தி கற்றுக்கிட்டேன். என் பசங்கக்கிட்ட நான் சத்தியமாக இவங்கள மாதிரி நடந்துக்க மாட்டேன். காசு பணம் இருக்கோ இல்லையோ அது செகண்ட். என் பசங்களுக்கு நிறைய பாசத்தை கொடுப்பேன். அம்மான்ற நிறைய பாசம். பாப்பா, இந்த அம்மா என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நீ வெளியில் வந்தப்புறம் என்னை பற்றி யார் யார் தப்பாக பேச போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்கிட்ட என்றைக்குமே உண்மையாக இருப்பேன். உன்னை நான் பாசமாக பார்த்துப்பேன். மச்சான், நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேளுடா. அவன் கண்டிப்பா பண்ணுவான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதடா. உன்னோட ஈகோவால கஷ்டப்பட போறது நீ மட்டும் இல்ல, கிருத்திகாவும் தான். என்ன கவின் சொன்ன மாதிரி போட்டா போய் கேக்குடா. அண்ணன் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டேன். என்ன நினைப்பானோ தெரியலையே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்கட்டும்? கடவுளே, ஏன் கடவுளே என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க? என் மேல உனக்கு என்னதான் கோவம்? நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ கரெக்டா அதுவே எனக்கு நடக்குது. யாருக்கிட்டேயும் எந்த ஹெல்ப்பும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வெறியில இருந்தேன். ஆனா இப்போ என்னால முடியல. கவின் சொல்ற மாதிரி என்னால கிருத்திகா கஷ்டப்படக்கூடாது. என்னோட ஈகோவால என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டேன். போய் கேட்டுதான் பார்க்கலாம். என்னோட ஈகோக்காக என் குடும்பத்தோட சந்தோஷத்தை நான் குழி தோண்டி புதைக்க விரும்பல. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, கிருத்திகாவும் எங்க குழந்தையும் சந்தோஷமா மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் ஏத்துக்குவேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். உள்ள போய் என்ன ஏதுன்னு ஒரு முறை பேசிதான் பார்க்கலாம். ராக்கி, என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம்லாம் வரவே மாட்டேன். என்ன ஆச்சரியம், இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள வர வேண்டியது தானே. வா வா, உள்ள போலாம். இல்ல, நான் இங்க வரல, இந்த வழியா போயிட்டு இருந்தேன். உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுதுடா ஏதோ சரியில்லைன்னு. உன்னோட அண்ணனா என்கிட்டயே போய் சொல்ற. சரி, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேல்ல, ஆபீஸ் உள்ள வந்துட்டு போ. வா. இல்ல பரவாயில்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இன்னொரு நாளைக்கு வரேன். அட, உன் பிஸியை விடு, அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ வா. ஒரே மழை அள்ளி நம்ம போத்திக்கணும். கைய கொடு கதவாக்கி. என்ன அர்ஜுன், மணி 10 ஆச்சு. இன்னுமா ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல க்ளோஸ் பண்ணி வைங்க. இல்ல வந்தனா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நாளைக்கு கூட அதோட டெட்லைன் முடியுது. அதுக்குள்ளேயும் நான் முடிக்கணும். சரி, அதான் ஆஃபீஸில் நாள் முழுக்க இருக்கீங்களே, வீட்டுக்கு வந்த அப்புறமா இந்த ஃபைல்ஸை பார்க்கணும். கொஞ்சம் எடுத்து தான் வைங்களேன். யார் மாறினாலும் நீங்கள் மட்டும் மாற மாட்டீங்க. வீட்டில் இருக்கிற அந்த பாட்டி கூட மாறிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னடான்னா, ஆமாம், அந்த பாட்டி அப்படி மாறினாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சோர்வு நான் பார்த்ததே இல்லை. சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ என்னடான்னா, ஏன் இப்படி இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ளவே வச்சுக்கினா உங்களுக்கு தான் கஷ்டம். டென்ஷன், ப்ரெஷர், உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதான் நான் இருக்கேன்ல, ஏன் நீங்கள் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்றீங்க? சித்தப்பாக்கு வேற இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் இப்ப என்கிட்ட தான். இவங்க எல்லாரையும் நான் எப்படி வழி நடத்த போறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல உன்னை உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேனா இல்லையானே எனக்கு தெரியல. உனக்கு ஏத்த ஒரு டிசர்விங்கான லைஃப்பை நான் கொடுத்துருக்கிறானான்னு எனக்கு தெரியல. இத்தனை மாசமா இங்க இருக்கியே, நீங்க சந்தோஷமா இருக்கியா? அது கூட எனக்கு தெரியல. பெருசா அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன நான் பண்றது சரியா தப்பா எனக்கே தெரியல. எதுக்கு நீங்கள் இவ்வளோ குழப்பிக்கிறீங்க? இங்கே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு எந்த குறைவும் இல்லை. சொல்லப்போனால் என் அப்பா வீட்டில் இருந்ததை விட இங்கே நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு ஹஸ்பண்டா நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேனா? அதை சொல்லு. நம்ம தான் இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இல்லையே. அதை நினைச்சு நீ என்னைக்காவது ஃபீல் பட்டிருக்கியா? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் அதை நினச்செல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு ஒரு சேஃப்டி, உங்கள் கூட இருந்தால் நான் சேஃபாக இருப்பேன்னு நினச்சேன்.
என்ன ஆனாலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை, அதால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன். அது எப்படி அவ்வளோ நம்பிக்கை என் மேல? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை நம்பலை, என்னை கைவிட்டுட்டாங்க. என் வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல. ஆனால் நான் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் என் பின்னாடியே வந்து என் மனசு பார்த்தீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டதையும் நினச்சி குழப்பிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் இருக்கிறதே அதுக்கு தானே. இது கூட நான் செய்யலைன்னா அப்புறமா ஒரு வைஃப்னு அர்த்தமே இல்லையே. இல்லை, இதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஹே சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் உன்கிட்ட ஷேர் பண்ணாம இனி யார்கிட்ட ஷேர் பண்ண போறேன்? எனக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம், ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை. அதான். இங்கே பாருங்க, இனிமேல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 10 o'clock மேலே நோ ஃபைல்ஸ், நோ லேப்டாப். இந்த ரூம்குள்ளே வரப்போ உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் வெளியே கட்டி வச்சுட்டு தான் வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ரொம்ப தான் ரூல்ஸ் போடுறீங்க. ரூல்ஸ் போடாமல் நான் இந்த வீட்டோட ஹோம் மினிஸ்டர் இல்லை. சரிதான். சரி, இதாங்க இந்த பாலை எவ்வளோ நேரம் வச்சுன்னு இருக்கிறது, குடிங்க. அங்க வெய்யுமா, ஒரே நிமிஷம் இதை மட்டும் முடிச்சிடறேன். உட்காரிபி. அது இருக்கட்டும், வெளியே கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னீங்களே, அந்த பிளான் இன்னும் இருக்குதா இல்லை கேன்சல் பண்ணிட்டீங்களா? அது எப்படி கேன்சல் பண்ணுவேன்? நீ ஏன் ஞாபகம் வச்சு நிற்கும் போது நான் கேன்சல் பண்ணுவேனா? கூப்பிட்டுன்னு போறேன். கண்டிப்பா நான் கூப்பிட்டுன்னு போறேன். சரி. ஸ்டெல்லா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம நம்ம பையனை இங்கே தனியாக விட்டுட்டு நம்ம அங்கே இருக்கிறது? இனிமேல் நம்மளும் இங்கேயே வந்து இருந்துடலாம். எப்படியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமாங்க. நம்ம பார்த்துருக்குற பொண்ணு கவினுக்கு ஒத்து வருவாளா? எல்லாம் ஒத்து வருவா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி. என் ஃப்ரெண்டு தான் அவன். பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்து தானே. கண்டிப்பாக கவின் ஒத்துப்பான். ஒத்துக்கிட்டா சந்தோஷம்தாங்க. என்ன ஒத்துக்கணும்? கவின் வாடா, உன்னை பற்றி தான் நானும் அப்பாவும் பேசின்னு இருந்தோம். ஆமாம், என்ன நாங்கள் இல்லாத நேரத்தில் எத்தனை மணிக்கு தான் வருதா நீ? இனி நாங்களும் இங்கே தங்குறோம்ப்பா. ஏன்பா, ஊரில் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? சம்பாரிச்சதெல்லாம் போதும்டா. இனி என் பையன் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? தப்பே இல்லை. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கோம். ஆமாம் கவி, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா. பொண்ணு எவ்வளோ அழகு தெரியுமா? சீக்கிரமாக உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்கணும். அதாண்ட இந்த அப்பா அம்மாவோட ஆசை. என்ன இது சின்ன புள்ளத்தனமா? நீங்க பொண்ணு பார்த்தா போதுமா? அதுவும் சரி, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நீ என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் தானே? கவின், என்னடா நாங்கள் உன்னோட அப்பா அம்மா, எங்ககிட்ட போய் பெர்மிஷன் பற்றியெல்லாம் பேசுகிற? ஏன் உன் வாழ்க்கையை பற்றி டிசைட் பண்ணுற உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்கள் உங்களுக்கு பொண்ணு பார்க்கக்கூடாதா? அம்மா, எந்த காலத்துல இருக்கிறீங்க? நீங்க பார்த்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் என்னோட விருப்பம் இல்லையா? நான் விருப்பப்படுற பொண்ணை தான் நான் கட்டிப்பேன். நீ பாருப்பா, அந்த பொண்ணை பாரு, பேசு அந்த பொண்ணுகிட்ட. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா இப்படி ஈட்டிக்கு போட்டியாக பேசுகிற? இங்க பாருங்கம்மா, நான் சுத்தி வெளிச்செல்லாம் பேச விரும்பல. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி பொண்ணு கேளுங்க. கவின், என்ன இது பேச்சு? உன்னை ஃப்ரீயாக இருக்க விட்டோன்றதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் பார்த்துருக்குற பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இத்தனைக்கும் நீ இன்னும் அந்த பொண்ணை கூட பார்க்கல. அம்மா, என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா. மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு எதுக்கு நான் வேற பொண்ணை போய் பார்க்கணும்? கவின், நீங்க தானே எனக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தது நீங்க தானே. இப்போ ஒரு பொண்ணை நான் விரும்புறேன். அந்த பொண்ணுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் நீங்க கற்றுக் கொடுத்தது தான். இப்போ இந்த நியாயமா நடந்துக்காதன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா வேற என்ன? நான் இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு என்னை துரோகம் பண்ண சொல்றீங்க, அப்படித்தானே? கவின், இல்லப்பா. என்ன, நீங்க இப்படி இருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒன்று, ஆனால் நீங்க நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்கே. இப்பயும் நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனால் நீங்க தான் மாறி போயிட்டீங்க. சரிப்பா, உன் வழிக்கே வரோம் நாங்க. சொல்லு, பொண்ணு எந்த ஊரு, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் டீட்டெயில் சொல்லு. எந்த ஊரு தான்?
நான் படித்த காலேஜில் படிக்கிற பொண்ணு தான். ஆனால் அவங்க ஹிந்து. கவின், இது எப்படி நடக்கும் நீ சொல்லு. அப்போ தெரிஞ்சுதானே நீ வம்ப விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகுமா? அதுக்கு தாம நீங்கள் இருக்கீங்க. பையனோட ஆசையை நீங்கள் தானே நிறைவேற்றி வைக்கணும். பொண்ணு வீட்டுக்கு போய் பேசுங்க. அவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா, ஒரு அண்ணன். நார்மல் ஃபேமிலி தான். நம்மள மாதிரி பணக்காரங்கெல்லாம் கிடையாது. பணத்தை பற்றி இப்போ யார் பேசுனா? அது இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன் அம்மா சொன்ன மாதிரி இது எப்படிப்பா ஒத்து வரும்? இங்கே பாருங்கப்பா, என்னோட ஆசையை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இனி நீங்கள் வேற பொண்ணு பார்த்தாலும் என் முடிவு இதுதான். நான் மொழிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாக இருப்பேன். அவளை பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. அந்த பொண்ணு உன்னை விரும்புகிறாளா? நான் தான் அவகிட்ட லவ்வை சொல்லியிருக்கேன். அவள் இன்னும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பாத்தியா, அந்த பொண்ணுக்கு கூட உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆமாம்மா, அவளுக்கு டீசன்சின்னா என்னன்னு தெரியும். மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயத்தால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சைலண்ட்டாக இருக்கா. அப்போது அவளோட உணர்வை நம்ம மதிக்கணும் தானே. இங்கே பாருங்க, அவளுக்காக நான் எத்தனை வருஷம்னாலும் காத்துட்ருப்பேன். ஆனால் எனக்கு அவள் தான் வேணும். பேசி முடிவு பண்ணுங்க. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது தானே. சரி விடு, நம்ம பையனுக்கு பண்ணாமல் இன்னும் யாருக்கு பண்ண போகிறோம்? அவங்ககிட்ட நிதானமாக அட்ரஸ் வாங்கு, பொண்ணு வீட்டில் போய் பேசலாம். ஏங்க, இதெல்லாம் ஒத்து வருமா? ட்ரை பண்ணலாம் ஸ்டெல்லா. அப்புறமா என்ன ஏதுன்னு யோசிக்கலாம். ம், சரிங்க.